ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ஸ்பெஷல் கொள்ளு பொடி. அந்த கொள்ளு பொடி வச்சு கொள்ளு ரசம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொள்ளு ரசம் பண்ணுறதுக்கு 200 கிராம் கல் மண் இல்லாமல் சுத்தம் பண்ண கொள்ளு எடுத்துக்கிட்டேன். இந்த கொள்ளை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் ஒரே மாதிரி எல்லா கொள்ளும் வறுத்து வர மாதிரி வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் கலர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு இந்த மாதிரி ஒரே மாதிரி வறுத்து எடுக்கணும். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக 75 கிராம் மஞ்சள் கடலைப்பருப்பு சேர்த்து அதே போல் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம். இந்த கொள்ளு பொடியை இட்லி, தோசை, சாதம் இது கூடலாம் நல்லெண்ணெய், நெய் விட்டு சேர்த்து சாப்பிடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதுக்கு அடுத்தது ஜீரகமும் மிளகும் 15 கிராம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுக்கலாம். நம்ம இந்த மாதிரி வறுக்கும்போது கைவிடாமல் வறுத்தோம்னா எல்லா பொருளும் ஒரே மாதிரி வறுத்து வரும். இப்போ வறுபட்டுருச்சு, பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. 75 கிராம் வெள்ளை உளுத்தம்பருப்பும் 10 கிராம் பெருங்காயமும் சேர்த்து வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை தனியாக வறுத்தோன்னா கருகிரும். அதனால இந்த மாதிரி ரொம்ப நேரம் வறுபடுறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா, அந்த பொருள் கூட சேர்த்து வறுத்தோன்னா பெருங்காயமும் நல்லா வறுபடும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டானதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும், பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக எல்லா உளுத்தம் பருப்பும் ஒரே மாதிரி வறுபட்டுருச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இங்கே நான் 1/4 கிலோ மிளகா எடுத்து வச்சுருக்கேன். இது கலருக்கு போடுற மிளகா, இது காரத்துக்கு. இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இந்த டைமில் இந்த கொள்ளு பவுடருக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த மிளகா கூடயே வறுத்தோன்னா மிளகாவும் சீக்கிரம் வறுப்படும், உப்பும் வறுத்த மாதிரி ஆகிடும். இப்போ ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் காஞ்ச கருவேப்பிலை ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை பச்சை கருவேப்பிலை போடுறீங்கன்னா உப்பு போடுற டைம்லேயே கருவேப்பிலையும் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வறுத்து வந்துடும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இந்த மிளகா, பருப்பு எல்லாம் ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போது பருப்பு, மிளகாய் எல்லாம் ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நான் 2 தகுதியாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப பவுடரை அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக பருப்பு கடிப்படுற மாதிரியான அளவு அரைக்கணும். இப்போ 2 டைம் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், கலர் வித்தியாசப்படுது. ஏன்னா நம்ம தனித்தனியாக அரைச்சதுனால ஒரு இதில் மிளகாய் ஜாஸ்தி இருக்கும், ஒரு இதில் பருப்பு ஜாஸ்தி இருக்கும். அதனால் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கொள்ளு பொடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ கால் மூலமாகவோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இந்த கொள்ளு பொடியை இட்லி, தோசை, சாதம் இது கூடயும் எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இதை நீங்கள் சூப்பாகவும் ரெடி பண்ணி குடிக்கலாம். இப்போ இந்த கொள்ளு பொடியை வச்சு நம்ம கொள்ளு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த ரசத்துக்கு தேவையான பவுடர் எடுத்து வச்சுட்டு மற்ற பவுடரை நான் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இங்கே 1 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கடுகு வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இது கூட 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த ரசத்துக்கு ஜீரக மிளகு நுணுக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா நம்ம பவுடர்லேயே ஜீரக மிளகு சேர்த்துருக்கிறதுனால ஜீரக மிளகு சேர்க்க தேவையில்லை. அடுத்ததாக 1 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குறப்ப கொஞ்சம் கவனமாக சேர்க்கணும். ஏன்னா நம்ம கொள்ளுப்படியிலையும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ வணக்கியாச்சு. இந்த ரசத்துக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இப்போது வதங்கிருச்சு. இங்கே நான் 1 லெமன் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம்.
இந்த தண்ணி வந்துட்டு அரிசி கழுவுன தண்ணி. அது இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் இந்த கொள்ளு பவுட்ரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து அவங்கவுங்களோட இஷ்டம். நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. லைட்டாக கீழே சிந்திச்சு. இந்த பொடியை சேர்த்துட்டு கட்டி விழுகாமல் மெதுவாக கலந்துக்கணும். ரசம் தாளித்ததுக்கப்புறம் கலக்கக்கூடாது. ரசம் 3லேருந்து 4 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நுரக்கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நுரக்கட்டி அந்த கொதிக்க போகிற ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கொள்ளு ரசம், கொள்ளு பவுடர் ரெண்டுமே எப்படி ரெடி பண்ணணும்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.